வா அபிராமி. என்னம்மா இன்னைக்கு என்ன நல்ல செய்தியோட வந்திருக்க? ரேணுகா கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்கா? இல்லன்னு. இப்பெல்லாம் நீ வந்தாலே ஏதாவது குட் நியூஸோட தான் வர, அதனால தான் கேட்டேன். சும்மா தானே ரம்யாவை பார்க்க வந்தேன். சரி சரி. ரம்யா வீட்ல இல்லையாண்ணே? இருக்காளே, மாடியில தான் இருக்கா. இரு கூப்பிடுறேன். ரம்யா, ரம்யா, நீ உட்கார் அபிராமி. ரம்யாக்கு ஒரு வரன் வந்துச்சு. போட்டோ அமிச்சு பிடிச்சிருக்கான்னு கேட்க சொன்னாங்க. பையன் எப்படி இருக்கான்? ஆ, நல்லா இருக்காருண்ணே. யாருன்னு இது? அதான் இவ தான் கல்யாண பேச்சு எடுத்தால மாட்டேன்றத மட்டும்தானே பதிலா சொல்றா. அதான் எப்படி கேட்கறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு உதவி பண்றியா? என்னன்னு? நீயே இந்த போட்டோவை ரம்யா கிட்ட காமிச்சு மாப்பிள்ள பிடிச்சிருக்கான்னு கேக்குறியா? ஐயோ, நான் எப்படிண்ணே இதெல்லாம் கேட்க முடியும்? ஏன் அதுல என்ன கஷ்டம்? நான் கேட்டாதான் கோவப்படுவா, நீ கேட்டா அட்லீஸ்ட் அந்த பையன் போட்டோவாவது பாப்பால்ல. எனக்காவது இந்த உதவி செய்ய. அத்தை, நீங்க எப்ப வந்தீங்க? இப்பதாம்மா வந்தேன். என்ன ரெண்டு பேரும் ஏதோ சீரியஸா பேசிட்டு இருக்கீங்க? என்ன விஷயம்? அது ஒண்ணும் இல்லம்மா, அபிராமி உங்ககிட்ட ஏதோ கேட்கணும்னு சொல்லிட்டு இருந்தா. ரம்யா வந்துருவா, நீ அதை அவகிட்ட கேளுன்னு சொன்ன. என்னத்த, என்ன கேட்கணும்? அது வந்து ரம்யா, உனக்கும் கல்யாண வயசு ஆயிடுச்சுல. எவ்வளவு நாளைக்குதாம்மா நீ தள்ளி போட்டுக்கிட்டே இருப்ப? உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்த்துட்டா அண்ணனுக்கும் சந்தோஷமா இருக்கும்ல. தரகரு ஒரு பையனோட போட்டோ அனுப்பி உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்க சொல்லியிருக்காரு. நீ பார்த்து சொல்லிட்டா அண்ணன் மற்ற விஷயங்கள்லாம் பேசிடுவாரு.